Good morning students. Last class integral calculus start பண்ணேன். எல்லாரும் டெய்லி அந்த ஃபார்முலாஸ் நல்லா மெமரைஸ் பண்ணி சொன்னேன். இப்போ டைப் 2 இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபார்முலா தான், பட் இந்த டைப் 2ங்கிற கேஸில் நம்ம கொண்டு போகிறோம். டைப் 1ங்கிறது பவர் ஃபார்முலா. டைப் 1 ஃபார்முலா ரீகால் பண்ணுறேன். x power n integral of x power n is equal to x power n plus 1 by n plus 1. அதான் உங்களுக்கு பவர் ஃபார்முலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப் 2ங்கிறது log. ஆல்ரெடி நான் எனக்கு கொடுத்ததான் உனக்கு integral of 1 by x dx equal to log of modulus of x plus c. Log. Okay? Integral of 1 by x dx. Next. Integral of 1 by ax plus b into dx. Denominator differentiate பண்ணும்போது numerator வந்தா நம்ம போட வேண்டியதா log. So log of modulus of ax plus b by x ஓட coefficient a plus c. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் இன்னைக்கு சம் உனக்கு. ஸோ எல்லாமே லாகில் தான் ஒரு இன்டெகிரேஷன். இதுதான் டைப் 2. ஸோ integral of 1 by x log of modulus of x. Integral of 1 by ax plus b log of modulus of ax plus b by a. Okay. Example 9. Integral 3x square plus 2x plus 1 by x dx. ஆல்ரெடி நேற்று சொன்னதான் decomposition. டிவிஷனாக இருக்குன்னா நீ என்ன பண்ணிகிட்டே வரணும், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒவ்வொரு இதையும் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். இன்டெகிரல் ஆஃப் dx. இங்கே ஒரு x கேன்சல், இங்கே x கேன்சல். ஸோ 3x plus 2 plus 1 by x into dx. டைப் 2ன்னு அந்த ஒரு ஃபார்மில் தான் வராது, டைப் 1 சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு. இப்போ நான் 3x இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா 3x ஸ்கொயர் பை 2. வெறும் கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் நேற்று சொன்னேன், இன்டகிரேட்டர் யாரோ அவன் சேர்ந்து வருவான் அப்படின்னு. ப்ளஸ் 1 பை எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. உனக்கு இந்த கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் ஏன் இப்படி வருதுங்கிறத நீ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் தடவை சொல்லுவேன், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ 3x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. எக்ஸாம்பிள் 9. ஓகேயா? Next example 10. Integral 2 by 3x plus 5. பாரு இந்த ஃபார்முலா நோட்டேஷன்ல இருக்கா? டினாமினேட்டர் இருக்கிற ஃபங்க்ஷன் லீனியர். லீனியர்னா என்ன? x ஓட பவர் வந்து 1 இருக்கணும், அதான் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உனக்கு இங்கே 2 into log of 3x plus 5 by x ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு? 3 plus c. இதான் ஆன்சர். 2 by 3 log of modulus of 3x plus 5 plus c. ஓகேயா? காப்பி பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் 11. இன்டெகிரல் x ஸ்கொயர் plus 2x plus 3y x plus 1 into dx. டீகம்போஸ் பண்ண போறோம் பாரு. இன்டெகிரல் x square plus 2x, இந்த 3 1 plus 2 எழுதலாமா? by x plus 1 into dx. ஓகேயா? இந்த x square plus 2x plus 1 இருக்குல்ல, இது எதுக்கு ஈக்குவல்? x plus 1 the whole square by x plus 1 into dx. ஓகேயா? now separate divide பண்றேன். x plus 1 the whole square by x plus 1 by 2 by x plus 1 into dx. ஓகேயா? cancel. x plus 1 plus 2 by x plus 1 whole thing into dx. இப்போதான் உனக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கு. x இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2, 1 இன்டகிரேட் பண்ணால் x, இதுக்கு இன்டகிரேஷன் 2 log of x plus 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால நம்ம போடலை, அதனால பை 1 நம்ம போட வேண்டாம். இதுதான் ஆன்சர். ஓகேயா? நான் உனக்கு எதுவும் கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் ஏன் இந்த இன்டகிரேட்டர் வருதுங்கிற சொல்லுங்கன்னா இங்கே பாரு. இங்கே 2 into x to the power 0 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறோம். இப்போ இந்த 0 கூட என்ன ஆட் பண்ணுவேன்? 0 plus 1 by 0 plus 1. என்னது? நம்மளுடைய பவர். ஸோ ஆன்சர் இஸ் 2x plus c. இதான் சொன்னேன், எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டையும் எந்த இன்டகிரேட்டரால் இன்டகிரேட் பண்ணுறோமோ அந்த ஆன்சர் கூட வரும்னு சொன்னேன். இதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ நீ இன்டெகிரல் 7dy அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? சிம்பிளி 7y. இன்டெகிரல்
half dz அப்படின்னு கேட்ட ஆன்சர் half into z plus c. Example 12. Integral x cube plus 5x square minus 9 by x plus 2 dx. இங்க பாரு மேல டிகிரி g கீழ டிகிரி 1. லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு x ஸ்கொயர் இருந்தது. அத நம்ம ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணேன். இது நீ படிச்ச லோயர் கிளாஸ் படி என்னது நார்மல் டிவிஷன் படி என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பண்ணிக்கணும். நான் இருக்கா இல்லாத டேர்ம்க்கு 0 போடுவேன். லோயர் கிளாஸ் 8th 9th படிச்சிருக்கலாம். 8th தான், அது 9th கூட இல்லை, 8th தான் நீ படிச்சிருக்க. x ஸ்கொயர் x கியூப் plus 2x ஸ்கொயர் சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவேன். 3x ஸ்கொயர் plus 0x. இப்போ இங்கே plus 3x 3x ஸ்கொயர் plus 6x சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவேன். minus 6x minus 9 minus 6 minus 6x minus 12 sign change பண்ணிட்டோம். here answer 3. so இது நம்ம வந்து mixed fraction எழுத போறோம். இது improper இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம mixed fraction எழுத போறோம். எப்படி எழுதுவோம்? this x cube plus 5x square minus 9 by x plus 2 can be written as x square plus 3x minus 6 plus 3 by x plus 2. இதுக்கு பேர் தான் மிக்சட் ஃபிராக்ஷன். கோஷன் பிளஸ் ரிமைண்டர் பை டிவிடெண்ட். இதை கொண்டு போய் தான் இன்டகிரேஷனுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியா? இது நார்மல் டிவிஷன் லோயர் கிளாஸ். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் பை 3 3x எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சிம்பிளி கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டகிரேட்டர் 6x. நவ் இந்த இடத்துல மட்டும்தான் உனக்கு என்ன வந்து பற்றியா லாக் டினாமினேட்டர் x plus 2 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறனால நம்ம போடலை ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த டிவிஷன் உனக்கு ரஃப், இது லோயர் கிளாஸ் டிவிஷன், இதுபடி பண்ணணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அது எக்ஸ் ஸ்கொயர் டேம், இது எக்ஸ் கியூப் டேம். அதான் மிஸ் உனக்கு லாங் டிவிஷன் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் 13. இன்டெக்ரல் 7x minus 1 by x square minus 5x plus 6 into dx. பாரு இதுக்கு பேரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் டிகிரி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு நீ வந்து 11th படித்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதை யூஸ் பண்ணி முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கான்செப்டே வரணும். ஏன்னா டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ் என்ன பண்ணுறேன்? 7x minus 1 by x square minus 5x plus 6. இதை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். x minus 2 எல்லாருக்கும் இந்த சம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருப்ப. நம்ம பப்ளிக்லேயே நம்மளுக்கு 3 மார்க்ஸில் வந்தது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as உனக்கே தெரியும் a by x minus 2 plus b by x minus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? LCM எடுக்கிறோம். 7x minus 1 equal to a into x minus 3 plus b into x minus 2. இந்த ab கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் a கண்டுபிடிக்கணும், b இருக்கிற டேர்ம் 0 ஆக்குவேன். இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னது? x minus 3 and x minus 2. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? x is equal to 2 அப்ளை பண்ணுவேன். x 2 அப்ளை பண்ணோமா போத் சைட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 14 minus 1 equal to a into 2 minus 3 plus 0. ஸோ 13 equal to minus a. a equal to minus 13. நெக்ஸ்ட் அதே மாதிரி x is equal to 3. 21 minus 1 equal to 0 plus b into 3 minus 2. So 20 equal to b. So a and b value கிடைச்சாச்சு. Now the fraction 7x minus 1 by x square minus 5x plus 6 எப்படி எழுதுவ? minus 13 by x minus 2 plus 20 by x minus 3. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை கொண்டு போய் இன்டெகிரேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். minus 13 by x plus 2 plus 20 by x minus 3 into dx. இதோட இன்டெகிரேஷன் log, இதோட இன்டெகிரேஷன் log. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்துட்டாலே இன்டெகிரேஷனில் தான் வரும், உனக்கு log தான் வரும். ஸோ minus 13 log of x plus 2 modulus plus 20 log of x minus 3 plus c. இவ்வளோதான் ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை நீ அப்ளை பண்ணணும். டினாமினேட் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எத்தனை டைப்ஸ் பார்த்துருக்கோம்? லெவன்த்தில் டைப் 1, டைப் 2, டைப் 3 3 பார்த்துருக்கோம்ல. அந்த 3 டைப்புமே வரும். இது டைப் 1. டைப் 2 என்ன வரும் உனக்கு? டினாமினேட்டர் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ். டைப் 3 என்ன வரும்? டினாமினேட்டர் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்துலேயும் சம் இருக்குது. ஓகேயா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
எக்ஸாம்பிள் 14. நான் ஆல்ரெடி சொன்னதா உனக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அடுத்த டைப் வரப்போகுதுன்னு சொன்னேன். 3x plus 2 by x minus 2 the whole square into x minus 3 dx. this is சொன்ன repeated factors denominator தான் type 2 நம்ம 11th. so first 3x plus 2 by x minus 2 the whole square x minus 3 இப்படி எழுதுவேன் a by x minus 2 b by x minus 2 the whole square c by x minus 3. நான் எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் உனக்கு இப்போ LCM 3x plus 2 equal to a into x minus 2 b into missing போடுவியா plus c into x minus 2 the whole square. இன்னொரு டைம்ஸ் பண்ணிக்கலாம், இந்த டைம்ஸ் பண்ணிருக்கேன் x minus 2 into என்ன வந்திருக்கும் உனக்கு x minus 3. ஓகேயா? பார்த்தோம் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு, x க்கு 2 போடலாம் 3 போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் put x is equal to 2. x 2 னு அப்ளை பண்ண அப்படின்னு சொன்னா இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ 6 plus 2 equal to 0 plus b into 2 minus 3 plus 0. 8 equal to minus b. b equal to minus 8. இப்போ next டைம்ஸ் என்ன பண்ண போறேன், x is equal to 3 அப்ளை பண்ணா 9 plus 2 equal to இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, c into 3 minus 2 the whole square 11 equal to c. அப்போ c ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 11. ரெண்டு டேர்ம் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன் கம்பேர் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். நான் இருக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கம்பேர் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் எங்கெல்லாம் வந்து பாரு, a கிட்ட இருக்கா x into x x ஸ்கொயர், c கிட்ட ஸ்கொயர் இருக்கா, b கிட்ட இல்லை. ஸோ என்ன வந்திருக்கும் a plus c. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா இல்லை, அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கும் 0. ஆல்ரெடி உனக்கு எதோட வேல்யூ தெரியும், c ஓட வேல்யூ தெரியும். அப்போ a ஓட வேல்யூ -11. இது மூணையும் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான் இன்டெகிரேஷன். நேராக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். minus 11 by x minus 2 minus 8 by x minus 2 the whole square plus 11 by x minus 3 whole thing into dx. Okay? Now the integration. இதுக்கு என்னது minus 11 log of x minus 2 1 by x square integration நேத்தே படிச்சிருக்கோம் minus 1 by x. ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால அது பிளஸ் ஆகும். 8 by x minus 2. திருப்பி சொல்றேன் 1 by x ஸ்கொயருக்கு minus 1 by x. பட் ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிட்டு வருது. இங்க 11 log x minus 3 plus c. ஏன்னா டினாமினேட்டர் x minus 3 அதை சிம்பிளி லாக் போட்டாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? இன்னொன்று பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுமே 11 அப்படிங்கிறதுனால இந்த 11 காமனா எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் log of x minus 3 minus log of x minus 2 இது ரெண்டு டேர்ம் சேரும் plus 8 by மஸ்ட் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோன்னா சொல்கிறேன். இப்போ log m minus log n log m by n டிவிஷன். அதுபடி இந்த ஆன்சர் எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்னா 11 log of x minus 3 by x plus x minus 2 plus 8 by x minus 2 plus c. இது மஸ்ட் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் உனக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். பட் இதிலே ஸ்டாப் பண்ணாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லிக்க எழுதி போட்டிருக்கேன். காப்பி பண்ணி எக்ஸாம்பிள் 15. இது நம்ம அந்த கான்செப்ட் படி டைப் 3 integral 3x square plus 6x plus 1 by x plus 3 x square plus 1. நான் இருக்கா டினாமினேட்டர்ல குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் எப்படி பண்ணுவேன், 3x square plus 6x plus 1 by x plus 3 into x square plus 1. ஓகேயா? a by x plus 3 bx plus c by x square plus 1. 3x square plus 6x plus 1 equal to a into x square plus 1 bx plus c into x plus 3. எல்சிஎம் எடுத்தாச்சா? இங்க ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. put x is equal to minus 3. ஸோ என்ன வந்திருக்கும் 3 into 9 6 into minus 3 plus 1 a into 9 plus 1 plus 0. ஸோ இங்கே 27 minus 18 plus 1 equal to 10a. So 28 minus 18, 10. 10 equal to 10a. a equal to 1.
ஓகே. நெக்ஸ்ட் இங்கே ஒரே ஒரு சாய்ஸ், கம்பேர் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருப்பார், ஏ கிட்ட bx into x, இந்த டேர்ம் x ஸ்கொயர். அப்போ உனக்கு என்ன வந்திருக்கும், a plus b equal to, here x square coefficient is 3, so 1 plus b equal to 3, b is equal to 2, so a b கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரே சாய்ஸ், சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பேர் கான்ஸ்டன்ட். கம்பேர் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கலாம். கம்பேர் கான்ஸ்டன்ட்னாலும் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே யார் ஒன்று கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, இங்கே யார் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, ஸோ ஏ. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் சி, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. பார்த்துக்கிட்டியா? அப்போ 3c equal to, here the constant term is 1, already a to 1, so 1 is equal to, so 3c equal to 0, c is equal to 0. c ஓட வேல்யூ என்ன ஆயிட்டு உனக்கு 0 ஆயிட்டு. இப்போ அப்போ அந்த ஃபிராக்ஷன் இப்படி ஆகுது, நேரா இன்டகிரேஷனுக்குள்ள போற நமக்கு a 1 by x plus 3 plus 2x by x square plus 1 into dx. இதோட இன்டகிரேஷன் log of x plus 3. x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அது நியூமரேட்டரா இருக்கா, அப்ப log. இதான் நம்ம அடுத்த கான்செப்ட் படிக்க போறோம். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா log இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். plus c, so log m plus log n. இப்படி எழுதுவ log mn. ஸோ எப்படி போட்டலாம் இதை, log of x plus 3 ஒரு ஃபுல் மாடுலஸ்ல into x square plus 1 plus c. 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் வர்றது உனக்கு டைப் 3. ஓகேயா? இதான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. எக்ஸசைஸ் 2.2ல 8 சம்ஸ் இருக்கு. உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உனக்கு எக்ஸாம்பிள் மாடல் தான், பார்த்துக்கோ. இது வந்து நார்மல் டிவிஷன், லாங் டிவிஷன் படி பண்ணணும். இதில் நீ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்து திங்க் பண்ணினா டினாமினேட்டர் கேன்சல் ஆகிற மாதிரி வரும். இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இது ரிப்பீட்டட் ஃபேக்டர், இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர். ஒவ்வொரு டைப்புக்கு ஒரு சம் செஞ்சிடலாம். நீ 8th சம் மட்டும் மிஸ் உனக்கு சொல்லித்தர போச்சு. given f dash of x is equal to 1 by x, f of 1 equal to pi by 4, find f of x. ஓகேயா? நேற்று உனக்கு நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். இன்டெக்ரல் ஆஃப் f dash of x dx equal to f of x plus c. So integral of 1 by x dx is equal to f of x plus c. So இந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணுறேன்னா 1 by x ஓட இன்டெகிரேஷன் log x. ஸோ மிஸ் என்ன பண்ணுறேன், உனக்கு இங்கே நேராக அந்த அப்ளிகேஷன், அந்த f of x இடத்துல என்ன அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணுறேன். log of x plus c. இந்த c கண்டுபிடிக்கிறது அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of 1 equal to pi by 4. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் x என்ன போடு 1. log 1 plus c equal to pi by 4. log 1 value 0. So c ஓட வேல்யூ உனக்கு என்ன கிடைச்சிருக்கு pi by 4. So c is equal to pi by 4. Now our f of x equal to log of modulus of x plus pi by 4. This is our final answer. f of x value இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாமோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. 2 டைப் முடிச்சிருக்கோம், பவர் ரூல் முடிச்சிருக்கோம், லாக் முடிச்சிருக்கோம். இப்படி உனக்கு போக ஃபார்முலாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஃபார்முலா எழுது. டெய்லி கிளாஸஸ் கொடுக்க போகிறேன் பிஸ்னஸ் மேக்ஸ். இந்த 8 சம்ஸும் நீ காப்பி பண்ணிடு. இல்லை டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்லு. நான் உனக்கு திரும்பி எந்த சம்ஸ் சால்வ் ஆகலையோ நீ எனக்கு சொன்னீங்கன்னா உனக்கு அந்த சம்மை நான் திருப்பி உனக்கு இங்கே நான் டீச் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் இதுக்கு அடுத்த ஃபார்முலா. அப்போது ஒவ்வொரு நாளும் புது புது ஃபார்முலா படிக்கும்போது பழைய ஃபார்முலாவும் உனக்கு என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த சம்ஸும் சேர்த்து தான் வரும். உனக்கு நியூ கான்செப்ட் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா மட்டும் வர நினைக்காத. டேபிள்ஸ் மாதிரி டெய்லி மார்னிங் எழுதிச்சு ஃபார்முலாஸ் எழுது. இப்போ நான் கிளாஸில் இருந்தால் வந்தோடனே ஒரு எழுதி ஃபார்முலா சொல்லிடுவேன். அதே மாதிரி இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என், இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ், இன்டெக்ரல் ஏ பவர் எக்ஸ், இன்டெக்ரல் 1 by x, இன்டெக்ரல் 1 by x ஸ்கொயர். இது மாதிரி நீ பேரண்ட்ஸ் கிட்ட நீ வந்து மெமரி பண்ணி ரிட்டர்ன் பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். இல்லைன்னா நீனாவே மெமரைஸ் பண்ணிக்கோ. மிஸ் வந்து நான் வந்து ஃபன்க்கு ஸ்டூடெண்ட் நினைக்காத. இன்டர்னல் கல்குலேஷன்ஸ் ரொம்ப ப்ரெஷியஸ் நம்மளுக்கு பிஸ்னஸ் மேக்ஸில். ஏன்னா இதில் தான் உனக்கு கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்குறான். அதனால் ஃபார்முலாஸ் நல்லா அப்டேட்டடாக வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் நியூ ஃபார்முலா, பட் ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாஸ் அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஃபார்முலா பேஜில் இந்த ஃபார்முலா எழுதிக்கியான்னு செக் பண்ணிக்கோ.
இந்த எக்ஸசைஸ் அப்படியே த்ரூ அவுட்டாக காப்பி பண்ணி நோட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா நோட்ஸும் தரவாக வச்சுக்கணும். ஸோ பி சேஃப், பி ஸ்டே ஹோம் அண்ட் பி சேஃப். அதே நேரத்தில் உனக்கு கொடுக்குற எல்லா லெசன்ஸையும் நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணி பண்ணணும். என்ன பண்ணிடுற, சின்சியராக எடுத்துக்கோ. தேங்க்யூ.